ஆண்டு விழாவின் இரவு. சாரா, பென், ஜெனி, ஹாங்க் ஆகிய 4 நண்பர்கள் ஒரு அடர்ந்த காடு உள்ளத சாலையில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். சாராவின் பெற்றோர் வீட்டிற்கு. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. சுற்றிலும் உயரமான மரங்கள், மங்கலான இருள், ஒரு விசித்திரமான அமைதி. அவர்கள் சாலையில் செல்லும்போது ஒரு மனிதர் மரத்தை கோடாரியால் வெட்டி கொண்டிருந்தார். திடீரென அவர் நிறுத்தி அவர்களது காரை வித்தியாசமாக பார்த்தார். சாரா மெதுவாக சொன்னாள், அவர் ஜார்ஜ், நம்ம ஊர்ல இருக்கும் தச்சன். அவர்கள் அவனை கடந்து சென்றார்கள். ஆனால் அவன் பார்வை அவர்களை பதற வைத்தது. இதே சமயம் சாராவின் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது. அவளது பெற்றோர் தங்கள் ஆண்டு விழாவிற்காக வீட்டை அழகாக அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். விளக்குகள், பலூன்கள் எல்லாமே கொண்டாட்டம் போல இருந்தது. சாராவின் அம்மா சமையலறையில் சுவையான உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்தார். சில நேரத்தில் நண்பர்கள் அனைவரும் வீட்டை அடைந்தார்கள். சாராவின் பெற்றோர் கதவின் முன் நின்று அவர்களை அன்புடன் வரவேற்றார்கள். அவர்கள் சாராவை கட்டிப்பிடித்தார்கள். ஆனால் ஏதோ தவறாக இருந்தது. சாராவின் முகம் மாறியது. அவளது சிரிப்பு மங்கியது. குழப்பம் அவளது கண்களில் தெரிந்தது. அவள் மெதுவாக நண்பர்களிடம் சொன்னாள், இவர்கள் யார்? இவர்கள் என் பெற்றோர் இல்லை. நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உள்ளே சென்ற பிறகு அவர்கள் சுவரில் ஒரு குடும்ப புகைப்படத்தை பார்த்தார்கள். அதில் சாரா அதே 2 மனிதர்களுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். பென் குழப்பமாக சொன்னான், இது நீதா, அவர்களோட இருப்பது நீதா. எல்லாரும் குழம்பி போனார்கள். அந்த நேரத்தில் திடீரென மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுக்க இருள். சில நொடிகளில் அம்மா மெழுகுவர்த்திகளை கொண்டு வந்தார். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் அறையை மெதுவாக ஒளிர செய்தது. அப்போதான் அவர்கள் சாராவின் முகத்தை பார்த்தார்கள். அது மாறியிருந்தது. அவளது கண்கள் வேறுபட்டிருந்தது. அவள் முகம் இனி அவளுடையது போல இல்லை. அனைவரும் பயத்தில் பின்வாங்கினர். சாரா மெதுவாக தலையை உயர்த்தி தனக்கு சேர்ந்ததல்லாத குரலில் மெதுவாக சொன்னாள், நீங்க இங்கே வரக்கூடாது.